أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه وسلم صلاة والسلام عليك يا رسول الله. சகோதரர்களே, நான் இந்த பதிவை, அதாவது இந்த பயானை நான் பேச வேண்டிய காரணம் என்ன? அதாவது சிங்கம் பலகீனமாகிவிட்டால் சில நாய்கள் அந்த சிங்கத்தின் மேலே பாய ஆரம்பிக்கும். ஏன்னா வீக்னஸ் ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கி நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் இஸ்லாத்தை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் குர்ஆனை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் சில தற்குறிகள் அதை பற்றி அறியாத நிலையில் வாழ்ந்தவர்களாக தரக்குறைவாக விமர்சிப்பது, அல்லாஹ்வை பற்றி தரக்குறைவாக விமர்சிப்பது, ரசூலுல்லாஹ்வை தரக்குறைவாக விமர்சிப்பது, குர்ஆனை பற்றி தவறாக விமர்சிப்பது. முதல்ல இஸ்லாம் சத்திய சன்மார்க்கம், மேலும் சுன்ன ஜமாத் சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டம். நான் முதலில் கூட்டம், மேலும் அல்லாஹ்தான் உண்மை இறைவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, மேலும் திரு குர்ஆன் உண்மை வேத புஸ்தகம் என்பதற்கு ஆதாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது மிக முக்கியமாகும். ஏன்னா இந்த மாதிரி சில தற்குறி பயல்கள் அது பேசுகிறதுனால நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் முதலில் என்னை நான் இது பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது நான் யார்? நான் திருச்சி மாநகரத்தில், தமிழ்நாடு திருச்சி மாநகரத்தை சார்ந்தவன். என் பேர் கமால் பாஷா ஹாதிரி. நான் திருச்சி சந்துக்கடையை சார்ந்தவன். இப்பொழுது பெங்களூரில் நான் இருக்கிறேன். நான் ரயில்வேயில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், கோல்டன் ராக்கில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், கேரேஜ் ரிப்பேரில் இருந்தவன். 2005 நான் ரிட்டையர்ட் ஆகி இப்பொழுது இந்தியா அரசாங்கம் எனக்கு கொடுக்கும் அந்த ஒரு மாபெரும் பாக்கெட்டை நான் வாங்கி கொண்டு சந்தோஷமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பென்ஷன் என்கின்ற மாபெரும் பாக்கெட் இன்றைக்கி இந்த நம்ம பாரத தேசம் எனக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஏன் நான் அந்த மாதிரி உழைத்தேன் என்று சொன்னால் ஆண்டவனுக்கும் பயந்து இந்த நாடு இது இன்னும் நல்ல இதாகுங்கிறதுக்காக நான் உழைத்தேன். நெஞ்சமாக சொல்கிறேன். நிச்சயமா ஏமாத்துறதுக்காக நான் சொல்லலை. உழைத்தேன் 42 வருஷம் நான் உழைத்தேன். இப்பொழுது நான் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா எனக்கு வயசு இப்போ 81 வேல் நடத்தி கொண்டு இருக்கிறான். எப்பொழுது என் உடம்பு சரியில்லாத காரணத்தினால. ஆனால் ஏன் இதை நான் பேசுகிறேன்னு சொன்னால், அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, யாரும் இந்த மார்க்கத்தை நாம் பேசுகிறதுக்கு, நான் தப்பாக பேசுகிறதுக்கு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே சில பொறுக்கி பயல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் குர்ஆனுடைய வேத புஸ்தகத்தை பற்றியும் தரக்குறைவாக பேசுகிறாங்க. முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அதை ஆரம்பிக்கிறேன். இஸ்லாத்தை பற்றியும் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி யார்? முதல்ல நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை ஒரு சில காலம், அடுத்த நிமிஷம் மரணம் என்பது அடுத்த நிமிஷமோ அடுத்த நொடியோ அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், அவர்கள் யாராக இருந்தாலும், கடவுளுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டியது, நாளைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் பேசுவது உண்மைதான் என்று சொன்னால் நீங்கள் தப்பிடுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் தவறுதலாக பேசிவிட்டால் நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க. அப்படி இருக்கும்போது
முதல்ல நான் சொல்கிறது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய திருப்தியையும், அல்லாங்கிற ஆண்டவனாகிய நம்ம படைத்த ஆண்டவனாகிய அல்லாஹ் தான். அல்லாங்கிறது அரபி ஒரு, ஆண்டவன்கிறது தமிழ்நாட்டில் சிறப்பாக அழைக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தியும் நேசத்தையும் பெற்று அந்த மேலும் நாம் மரணம் அடையும் சமயம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதாவது மரணம் அடைந்து நம் சரீரத்தில் எத்தனை காலம் இந்த பூமியில் வைத்திருந்தாலும் அழியக்கூடாது, நாட்டம் எடுக்கக்கூடாது. மேலும் மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் நம் சரீரத்தை மண் தின்னக்கூடாது, இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நித்திய ஜீவன். அதாவது சாவாமை என்கின்ற முக்கியமாக சாவாமைங்கிறது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறது. அப்படி இருக்கும்போது மேலும் அடுத்தது மூணாவது என்ன, சொர்க்கம் வந்திருக்கும். 3 விஷயம். ஒன்று அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய வெகுமதியும் மேலும் சொர்க்கம் செல்லும் பாக்கியம் பெற நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் நாம் மரணம் அடைந்தாலும் நம் சரீரம் அழியாமல் வாழ வேண்டும், வாழ்கின்றோம் என்று சொன்னால் அந்த நபர் எப்பேற்பட்ட அந்தஸ்தை பெற்று விடுகிறார்கள். அது மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த மரணம் அடைந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதில் உயிரோடு உடலோடு ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் சார்ந்து இருக்கும் மார்க்கம் சத்திய சன்மார்க்கம். அவர் எந்த நபியை, அதாவது தீர்க்கதரிசியை ஏற்றிருக்கிறாரோ அவர்தான் உண்மை தீர்க்கதரிசி. அவர் எந்த வேத புஸ்தகத்தை பெற்றிருக்கிறாரோ அதுதான் உண்மை வேத புஸ்தகம். அதே போல எந்த மார்க்கத்தை சார்ந்திருக்கிறாரோ அது ஆண்டவனினால் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய சன்மார்க்கம். மேலும் அவர் எந்த கூட்டத்தை சார்ந்திருக்கிறாரோ அந்த கூட்டமானது சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டம். இப்போ இதை நன்றாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். இப்பொழுது நான் நித்திய ஜீவனை பற்றி நான் தெரிந்து கொண்டோம் இதற்கு முன்பாக. இப்பொழுது சகோதரர்களே, நான் ஃபோட்டோவை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். ஏன்னா நான் போன ட்ரிப்பு பயான் பண்ணேன், அந்த தற்கூரிக்கு பதிலாக பயான் பண்ணேன். மறுபடியும் அவனை பற்றி நான் பேசுவேன். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த மரணம் அடைந்த பிறகும் சரீரங்கள் அழியாத நிலையில் வாழ்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம சிரியா நாட்டின் டமஸ்கஸில் அஹ்ராத் அய்யூப் அவுலியா என்கின்ற ஒரு மகான் 800 வருடங்களுக்கு முன்பாக அடக்கம் செய்யப்பட்டவர். இதை நான் சொல்லிடுறேன், இந்த விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை காமிப்பேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஒருவருடைய பாதம், புனித பாதமானது அவர் மண்ணறையிலிருந்து வெளியே வந்து இருக்கிறது. அதாவது இப்போ இதை பற்றி மண்ணறையிலிருந்து வெளியே வந்து அழியாமல் இருக்கிறது. அவர் யாருங்கிறத பற்றி நான் இப்பொழுது விளக்கமாக சொல்லுவேன். இது தெரிந்து பார்த்தீர்களா? அதாவது ஒரு சமாதி 2ஆக பிளந்து அவருடைய புனித பாதம் இன்றளவும் அழியாமல் இருக்கிறது, இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர் யார்? அந்த மகான் யார்? ஹசரத். இவர் யார் என்று சொன்னால், சிரியா நாட்டில் டமஸ்கஸ் என்கிற ஊரில் 800 வருடங்களுக்கு முன்பாக அடக்கம் செய்யப்பட்ட ஒரு பெரிய மகான். அந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அந்த சிரியா நாட்டின் தலைநகரமாக டமஸ்கஸ்க்கு அருகாமையில் ஜாமியா நூர் என்கின்ற மதரசாவுக்கு அருகாமையில் அஹ்ராத் அய்யூபி என்கின்ற இடத்தில் அவருடைய சகோதரரோடு சேர்ந்து அடக்கமாகியிருக்கிறார். எடுத்து பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மகான். ஊர் சொல்லியிருக்கிறேன், பேர் சொல்லியிருக்கிறேன், இடம் சொல்லியிருக்கிறேன். இது இல்லை. அதுக்கப்புறம் இந்த நடந்த விஷயத்தை சொல்லிடுறேன். எப்படி அந்த பாதம் வந்தது, எப்படி உயிரோடு உடலோடு வாழ்கிறார்கள். புனித இஸ்லாத்தை சார்ந்த நாதாக்கள், புனித இஸ்லாத்தை தரக்குறைவாக பேசுவேன். நாதாரிகளுக்கு நான் இந்த நாதாரி ஒரு பேசியிருக்கிறேன், அவனை பற்றி நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னால் எப்படி இது வந்துச்சு, இப்போது வந்ததை பற்றி சொல்லிடுறேன். 800 முன்பாக அடக்கமான மகானுடைய
தர்காவுக்கு ஜியாரத்துனா அவரை தரிசனம் புரிவதற்காக மரணம் அடைந்தவருடைய ஜியாரத். நம்ம இதில் இஸ்லாத்தில் ஜியாரத்துங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கி சில தற்கொலை பயிலுங்க ஜியாரத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றையிலிருந்து ஒரு 300-200 வருடங்களுக்கு முன்பாக இந்த அஹ்ராத் அய்யூப் தாஹி வலியுல்லா அவர் ஜியாரத் பண்ண போன ஒரு மகான் தான் போனார். போகும்போது அவர் மன்னரையில் நின்று என்ன சொன்னார், நீங்கள் ஒரு பெரிய வலிமார்கள் என்று வலியில்லான்னு சொல்கிறீங்களே, பெரிய இறைநேசர்னு சொல்கிறீங்களே, நான் கேள்விப்பட்டது என்னன்னு சொன்னால் என்னுடைய நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்ச பரம்பரை சார்ந்தவர் தான் பெரிய நாதாக்களாக வலிமார்களாக இறைநேசர்களாக வருவார்கள். நீங்கள் குர்தி இனத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இறைநேசராக நீங்கள் ஆனீர்கள்? அப்படி நீங்கள் ஒரு இறைநேசர் அப்படின்னு சொன்னால் ஆதாரம் இது காட்ட வேண்டும் என்று சொன்னோன்னே 800 வருடங்களுக்கு முன்பாக அடக்கம் செய்யப்பட்ட நான் ஹஜ்ரத் அஹ்ராத் அய்யூப் தாஹிர் வலியுல்லா அப்படி அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய பாதம், புனித பாதம் இன்றையிலேருந்து 200 வருடங்களுக்கு சுமார் தான் நான் சொல்கிறேன், நான் நேராக போய் இசையில். ஆனால் அவர் பாதம் வந்திருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. உயிரோடு இருக்கிறது. அவர் பாதம் வெளியே வந்து உயிரோடு இருக்கிறது. இன்றும் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ எப்படி அந்த பாதம் வெளியே வந்தது, இன்றளவும் அந்த பாதம் இருக்கிறது, அப்படியே தான் இருக்குது. மேலும் அந்த பாதத்தில் நகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பாதத்தில் நகங்கள் வளர்ந்து கொண்டிருக்க அதை அந்த சமாதியை பரிமாறிப்பவர் அதை வெட்டி விடுகிறார், அந்த நகங்களை வெட்டி விடுகிறார். எப்படி இவர் உயிரோடு உடலோடு வாழ்கிறார்? அத்தோடு அல்லாமல் எப்படி வெளியே நின்றவர், அவருடைய சமாதிக்கு வெளியே நின்றவர் சொன்னோன்னே நீங்கள் வழியில்லா என்று ஒரு இறைநேசர்னு சொன்னால் ஆதாரம் காமிக்கணும்னு சொன்னால் எப்படி பாதம் வெளியே வந்தது? இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? என் இஸ்லாத்தை தரக்குறைவாக பேசுகிற நாதாரியை இப்போ சொல்கிறேன், அவன் யார் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் நான் பயான் பண்ணியிருக்கிறேன், அது மறுபடியும் பண்ணுறேன். அவர் பேச்சை எப்படி கேட்டார்? அப்போ உயிரோடு உடலோடு வாழ்கிறார் தானே அர்த்தம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அவர் புனித இஸ்லாம் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய சன்மார்க்கம் என்பதையும், மேலும் சுன்னத் ஜமாத் சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டம் என்பதற்கும், அல்லாஹ்தான் உண்மை இறைவன் என்பதற்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி தான், நான் இறுதி நபிங்கிறதுக்கு ஆதாரத்தை பார்த்துறீங்களா? வேறு குர்ஆன் உண்மை வேத புஸ்தகங்கிறதுக்கு ஆதாரத்தை பார்த்துட்டீங்களா? அடுத்தது, இப்போ எப்படி மரணம் அடைந்த மகான் பேச்சை கேட்டார், உயிரோடு உடலோடு வாழ்கிறார். இன்றைக்கி என்னன்னா, இஸ்லாம் சத்திய சன்மார்க்கம் இல்லை, பொய்யான மார்க்கம்னு சொல்லி சில தற்கொலை இப்போ சொல்கிறேன், அவன் யார் அப்படி சொல்லி அதுக்கு வருவேன், அடுத்தது வருவேன். இது எப்படி வந்தது? நீங்கள் யார் பேசுவதற்கு? என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய அல்லாவை பற்றியும் ரசூலாவை பற்றியும் பேசுகிறதுக்கு இவர்கள் யார்? நீங்கள் மிஸ்லாத்திலேயே சில தற்குறிகள் வழியேடர்கள் இருக்கிறாங்க. இதை பற்றிலாம் தெரியாது அவங்களுக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒருத்தன் வழி எடுத்துகிட்டு இருக்கிறான். ஆளுங்கள்லாம் தர்காவுக்கு போகக்கூடாது, ஃபாத்தியா செய்யக்கூடாது, அவங்களுக்கு போய் சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார போய் அலைஞ்சிட்டு இருக்கிறான். எங்கள் இதுலேயும் இருக்கிறானுங்க. இப்போ எப்படி அப்போது இஸ்லாம் சத்திய சன்மார்க்கம்ங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இது மட்டும் இல்லை, இந்தியாவில் நடக்குது. பூனாலேருந்து பக்கத்தில் கேத்தி சிவப்பூர், பூனாக்கு பக்கத்தில் கேத்தி சிவப்பூருங்கிற ஊரில் ஒரு மகான் அடக்கம் இருக்கிறாரு. சுமார் ஒரு 600-700 வருடங்களுக்கு முன்பாக. அவர் பேர் என்ன? ஹமர் அலி தர்வேஷ். ஹமர் அலி தர்வேஷ் ரஸியல்லாஹு தஆலா அவனுடைய சமாதி 800 வருஷத்துக்கு முன்பாக இருந்து நடக்கிற ஒரு அதிசயம். ஒரு உருண்டைக்கல் இருக்கிறது. அந்த உருண்டைக்கல்லை 11 பேர் சுற்றி நின்று அந்த உருண்டைக்கல்லில் கை வச்சா தானாகவே எழுந்திருக்கிறது, தானாக மேலே எழுந்திருக்கிறது. எப்படி எழுந்திருக்கிறது? இது எப்படி அதிசயம் நடக்குது? அப்போ உயிரோட உடலோட தானே வாழ்கிறாரு இஸ்லாத்தில் இருக்கிற மகான்.
இது மட்டும் இல்லை, அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். பெங்களூர்லேருந்து ஒரு 12 மைல் கோலாரில் குத்துப் ஷா கோரி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, அவரும் ஒரு 600-700 வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் ஈராக் நாட்டில். குத்துப் ஷா கோரி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர் யார் தெரியுமா? ஈராக் நாட்டில் அப்போ அவர் மரணம் அடைவதற்கு முன்பாக ஒரு சொல்கிறார் தன்னுடைய சீடர்களுக்கு, நான் மரணம் அடைந்தால் என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். எந்த இடத்தில் என்னுடைய ஜனாதான்னு தூக்கிட்டு போகிற சொந்த பல்லக்கு எங்கு வைக்கப்பட்டு அது எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை, தூக்குனா வரக்கூடாது, மேலே எழுந்திருக்கக்கூடாது, அந்த நிலை ஏற்பட்ட இடத்தில் எனக்கு அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னால், ஈராக் நாட்டிலிருந்து அவருடைய சீடர்கள் 12 வருடங்கள் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் கோலாருங்கிற பெங்களூர்லேருந்து 12 மைல் 10 மைலுக்கு ஒரு 15 மைல் 12 மைல் இருக்கும். அங்கே வந்து வைக்கிறாங்க, ஒரு வச்சு இலப்பாடுறாங்க. அந்த ஜனாதா எழுந்திருக்கலை, அங்கேயே அடக்கம் பண்ணுறாங்க. இன்னும் போய் நீங்கள் விசாரிச்சிருக்கலாம். குத்துப் ஷா கோரி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்நாடகாவில் பெங்களூருக்கு அருகாமையில் கோலார் என்கின்ற ஊரில் அடக்கமாகியிருக்கிறாரு. இது 3வது. 4வது விஷயம் என்ன தெரியுமா? 1932 வருடம் 1400 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அடக்கம் செய்து அவருடைய கம்பேனியன் சஹாபாக்கள் தோழர்கள் 2 பேர், ஹுதைபத்துல் யமனி ரஸியல்லாஹு தஆலா உதைஃபா ரஸியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கே அடக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், யூஃப்ரட்டிஸ், ஈராக் நாட்டில் யூஃப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கு பக்கத்தில் அடக்கம் ஆகியிருக்கிறாங்க, ஆற்றுக்கு பக்கத்தில். அப்போ அந்த ஆறு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக தண்ணி வந்து அவர் சமாதியில் வந்துடுது. அப்போ 2 பேரும் கனவில் அப்போ ஈராக் நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த அந்த ஹலீஃபாவோ ராஜாவோ அவர் கனவுல போய் 1932 கனவுல வந்து சொல்கிறார், எனக்கு தண்ணி வந்து சமாதியில் தண்ணி உள்ளே பூந்துருச்சு, என்னோட உடலை எடுத்து போய் ஹதரத் சல்மான் ஃபார்சி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடக்கத்திற்கு அருகாமையில் அடக்கம் செய்து விடுங்கள். இது 1930. எப்படி புதைத்த நேரத்தில் உயிரோடு உடலோடு இருந்துச்சு அவங்க, இதை அப்படியே இருந்தது எடுத்து போய் இவர்கள் இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க. யார்? இவரை இந்த அந்த சஹாபானாத்துக்கு முன்னால் சொன்னேன்னு அவருடைய அடக்கஸ்தலத்துக்கு. அப்போது இன்னும் போய் நீங்கள் பார்க்கலாம், சல்மான் ஃபார்சி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அடக்கஸ்தலுக்கு பக்கத்தில் 2 பேர் சஹாபாவுடைய அடக்கஸ்தலம். தோல்வி ஆமுஷ் இருக்குது. எப்படி உயிரோடு உடலோடு வாழ்கிறாங்க. இந்த நான் முதல்ல சொன்னேன்னு அஹராத் ஐயுபவிலியா சொன்ன உடனே பாதம் வெளியே வந்துச்சே, அது போலத்தான் உயிரோட உடலோடு வாழ்ந்துருக்குறாங்க. இன்னும் சொல்லட்டுமா, திருவனந்தபுரத்தில் ஒரு இடத்துல பள்ளிவாசலை விஸ்தாரம் செய்கிறதுக்காக ஒரு மையவாடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மையவாடியை தோண்டும்போது ஒரு அண்ணா பேர் இல்லை, இன்னிலேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக நடந்த விஷயம். கேரளாவில் கொல்லத்தில் அவருடைய உடல் அப்படியே அழியாமல் இருந்துச்சு. மேலே போர்த்தப்பட்டிருந்த துணி அது கூட அழியல. சகோதரா, என் இஸ்லாத்தை பற்றியும் எங்கள் நபிநாயகத்தை பற்றி தரக்குறவா பேசுகிற தற்குறி, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்னும் சொல்கிறேன், இதுதாச்சும் 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போது கமர் அலி இப்போ இருக்க ஹூப்ளியில் பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா ஹூப்ளி 100-200 மைலுக்கு முன்னால் ஹதரத் முஹம்மது ஷா காதிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கும்போது அவருடைய சமாதியை எடுத்து
கவர்மெண்ட் என்ன செஞ்சு உள்ளே கொண்டு போங்க, ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா வெளியே எடுத்து மறுபடியும் தோன்றாங்க. அப்புறம் சரீரம் அழியாமல் இருந்தது. இன்னையிலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக நடந்த விஷயம். எப்படி இவங்க உயிரோடு உடலோடு வாழ்கிறாங்க, சரீரம் அழியாமல் ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சில தற்குறிகள் இஸ்லாத்தை பற்றியும் அதை பற்றியும் இதை பற்றியும் தரக்குறைவாக விமர்சிக்கிறார்கள். பார்த்தியா? இன்னும் சொல்கிறேன், குர்ஆனுடைய வசனம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் இருக்குது. கடைசி காலம் நெருங்கி விட்டது, சந்திரன் இழந்தாக பிளந்து விட்டது. அப்போது அந்த சந்திரன் பிளந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை 2ஆக பிளந்தார்கள். இன்றைக்கி சில பைத்தியக்கார போய் சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய் பித்தலாட்டன்றாங்க. அதை நேராக பார்த்தது யாருன்னா சேரமான் பெருமாள். 1400 முன்பாக கேரளாவை ஆண்டு கொண்டு இருந்த சேரமான் பெருமாள் மாடியிலிருந்து பார்க்குறார், சந்திரன் 2ஆக பிளக்கிறது. நேராக போகிறார், அதை கேள்விப்படுறார். எப்படி கேள்விப்பட்டார்? அரபு நாட்டிலேருந்து மக்கா மதினா மத்தியிலேருந்து நேராக இங்கே வர்றாங்க, இங்கே வியாபாரத்துக்காக. அவர் மூலமாக கேள்விப்பட்டோன்னே இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்துச்சா, இவர் செஞ்சிருக்கிறாரா? ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு முஸ்லீம்களுடைய உயிருக்கும் இனியவர் செஞ்சிருக்கிறாரா? நேராக போகிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. மறுபடியும் திரும்பி வர்ற வழியில் ஜலாலாங்கிற இடத்துல மரணம். அவர் பேர் என்ன தெரியுமா? தாஜுதீன் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்படிப்பா இது என்னுடைய குர்ஆன் தப்புன்னு சொல்லிய, இதுக்கு நீ பதில் சொல்லு. 18 சித்தரில் ராமதேவருங்கிற ஒரு சித்தர், அவரும் தஞ்சாவூரில் பார்க்குறாரு. நேராக போகிறாரு. எங்கே போகிறாரு? பாசு. அப்போ அதே நேரத்தில் அவரும் பார்க்குறாரு. 3 பேர். அவரில் அந்த 3 பேரில் இப்போ நான் 3ஆவது பேர் சொல்லுவேன். 2ஆவது பேர்னா இது ராமதேவர் நேராக போகிறார், ரசூலுல்லாஹை சந்திக்கிறார். அவருடைய பேர் இப்போ என்ன தெரியுமா? யாகோபு சித்தர். இஸ்லாத்தை பற்றி தரக்குறைவாக விமர்சிக்கிறியா? அவன் யாருன்னு இப்போ சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்? சந்திரன் 2ஆக பிளந்துச்சு, குர்ஆனுடைய வசனம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரம். அதே போல் ரத்தன் லாலுங்கிற ஒரு பத்திண்டாங்கிற ஒரு பஞ்சாபில் போய் பார்த்தார். பார்த்தோன்னே நேராக வர்றாரு, போகிறாரு. என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். மறுபடியும் திரும்பி வந்து பத்திண்டாங்கிற ஊரில் அடக்கம் இருக்கிறார். குர்ஆனுடைய வசனம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் காமிச்சிட்டுன்னா, அப்படி இருக்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அப்போது இஸ்லாம் சத்திய சன்மார்க்கம்ங்கிறதுக்கு சுன்னத் ஜமாத் சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டம் என்பதற்கும், அல்லாஹ்தான் உண்மை இறைவன்கிறதுக்கும், மேலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மை இறுதி தூதர் என்பதற்கும் புனித குர்ஆன் உண்மை ஆதாரத்தை தெரிந்து கொண்டீர்களா? இது இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ நான் மறுபடியும் வருகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நான் என்னுடைய இதை போன ஒரு பயான்லேயே இதே மாதிரி தான் பயான் பண்ண நம்பரோடு சொல்லியிருக்கிறேன். என் நம்பர் தே பாய், நம்பர் தே லத்தீஃபா. பயான் பண்ணும்போது நம்பரோடு சொல்லியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் சொல்லுவேன் நம்பர். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். என் பேர் கமால் பாஷா ஹாதிரி. 001 சுரக்ஷா சன்ஃப்ளவர் அப்பார்ட்மெண்ட், கொடிச்சிக்கனஹள்ளி, பிளேக்ஹள்ளி, நியர் பிளேக்ஹள்ளி, பெங்களூர். தெரிஞ்சிட்டியா? நான் இதில் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன். இது உண்மை இல்லை நீ சொல்லி நீ நிரூபிச்சிரு. உண்மை இல்லைன்னு சொல்லி நீ நிரூபிச்சு, இந்த நான் எடுத்து காமிச்சிருக்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்கு இல்லை பொய் அப்படின்னு சொல்லி நிரூபி. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை சார்ந்த நம்பரும் போடல, ஒன்றும் போடல. அவன் என்ன அப்படிங்கிறது யாருங்க சொல்லு. கிதியோன் பாலுங்கிற ரசூல்லா பற்றியும் வலிமார்களை பற்றியும் ரசூல்லாவுடைய மனைவிகளை பற்றியும் மேலே தப்பாக குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஆதாரத்தை எடுத்து காமிச்சு அல்லாவை பற்றியும் கிண்டல் அடிக்கிறான்.
உனக்கு தெரியுமா? இப்போ நான் ஆதாரத்தை காமிச்சிட்டேனே, கிதியோன் பால். இது இல்லைன்னு நீ நிரூபிச்சிரு. ரசூல்லா பற்றி நீ சொல்கிறதுக்கு நீ யாரியா? என் ரசூல்லா பற்றி சொல்கிறதுக்கு நீ யார்? நம்பர் தே பாய். இந்த லத்தீஃபா நீ யார்? அதுவும் இப்போ கூட நீ ரீசெண்டா छोड़ छोड़ क्या होगा खड़गा क्या? அப்படி இருக்கும்போது நீ பேசுறதுக்கு யார்? நான் கேட்குறது கேள்வி மட்டும் ஒரு பதில் சொல்லிடு, நீ உண்மையானவன்னு சொல்கிறேன். என்னுடைய நாதாக்கள் நித்திய ஜீவனை அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிடு. கிதியோன் பால். என் ரசூல்லாவை தரக்குறவாக பேசுகிறவன், அல்லாவை பற்றி தரக்குறவாக பேசுகிறேன். கிதியோன் பாலுக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். அதாவது உன்னுடைய மார்க்கம், நான் மார்க்கத்தை பற்றி நான் இதெல்லாம் ஆனால் நீ சொல்கிறீல்ல குரான் தப்பானது, நான் உண்மைங்கிறதுக்கு நிரூபிச்சுட்டு காமிச்சிட்டேன். அது வசனங்கள் உண்மைங்கிறதுக்கு. இப்போ நான் சொல்கிறது கேள்வி என்னான்னு சொன்னால், பைபிள் வேத புஸ்தகம்னு சொன்னால் மூலப்பிரதி எங்கே இருக்கிறது? எங்களுடைய குரான் மூலப்பிரதி எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வசனங்கள் இறங்க அதை எழுதினவர் குறிப்பிடுத்தவர் யார் தெரியுமா? அவருடைய மருமகரான ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையோடு எழுதுனாங்க. எப்போ? அவர் காலத்திலே 2 பிரதி எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் 2 பிரதி எழுதியிருக்கிறாங்க. இந்த 4 பிரதி எடுத்தால் அதில் 2 பிரதி ஒன்று தாஷ்கண்டில் இருக்குது, ஒன்று டாப் காப்பி மியூசியத்தில் இருக்குது. இன்னும் அந்த மூல பிரதியிலேருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம். அதுதான் இன்றைக்கி அந்த குர்ஆனுடைய வடிவத்தில் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மூலப்பிரதி இருக்குல்ல, அந்த மூலப்பிரதி இருக்குது. பைபிள் ஒரிஜினல் ஏசனாரனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் மூலப்பிரதி ஆதாரத்தை எடுத்துக்காம, பைபிள் எழுதப்பட்டது ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் அவங்கவுங்க இஷ்டப்படி எப்படியெல்லாம் வசனத்தை என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அதெல்லாம் நான் எடுத்து காமிப்பேன் இன்னும் சொல்லி ஒரு மூலப்பிரதியே கிடையாது. பைபிள் உண்மை அப்படின்னு சொன்னால் கேத்தலிக், அதாவது அது கேத்தலிக் தான் ஆரம்பத்திலேருந்து இருக்குது. அது பொய்ன்னு சொல்லி தானே இவர் ஒரு இதை ஆரம்பித்தார், மார்ட்டின் லூத்தர் கிங் புரொட்டஸ்டன்ட்னு ஆரம்பித்தார். அப்போ அது தப்பா? இப்போ இது மட்டும் உண்மையா புரொட்டஸ்டண்ட்டு? கேட்குறேன். 2வது கேள்வி, இயேசுநாதர் எந்த இடத்துல பைபிள் வேத புஸ்தகம்னு சொல்லியிருக்கிறாரு? எங்கே சொல்லியிருக்கிறாரு? சொல்லியா? ஆதாரத்தை காமிக்கிறியா? வேத புஸ்தகத்தில் எந்த இடத்துல பைபிளுங்கிற வேர்டு இருக்குது? அந்த புஸ்தகத்தில், வேத புஸ்தகத்தில் இயேசுநாதர் இதுதான் படித்தா நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள்னு சொல்லி எங்கே சொல்லியிருக்கிறாரு? கிதியோன் பால், இதுக்கு பதில் சொல். கிண்டல் அடிக்கிறிய எங்கள் ரசூல்லா பற்றியும் எங்கள் இவர்களை பற்றியும் அதை பற்றியும் இதை பற்றியும் கிண்டல் அடிக்கிறிய, இதுதான் நியாயமா? பைபிளுங்கிற இது வேர்டு எங்கே இருக்குது? 3வது கேள்வி இப்போ நான் கேட்பேன். இதுக்கு நீ பதில் சொல்லிட்டீன்னா நீ என்ன சொல்கிறிய, அதுக்கு நான் கேட்குறது தயாராக இருக்கிறேன். என்ன பைபிளில் யோவான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இயேசுநாதர் சொன்னதாக வந்திருக்கிறது. என்னன்னு சொன்னால் வந்திருக்கிறது, எவர் ஒருவர் என் மீது விசுவாசம் கொள்கிறாரோ நான் செய்யும் கிரிகைகளை செய்வார், அதற்கு மேலேயும் செய்வார். கிரிகைன்னா அற்புதமும் செய்வார், அதுக்கு மேலேயும் செய்வார் அப்படின்னு சொல்கிறார். 2வது என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல என் மீது கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து போன்னு சொன்ன மலை நவுந்து போகும் விசுவாசித்தவர்கள் சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நாங்கள் இயேசுநாதர் கடவுள் அப்படின்னு சொன்னால்
வேத இது பைபிள் வேத புஸ்தகம் கடவுள்னு சொன்னால் வேத புஸ்தகம் இதை பைபிள் வேத புஸ்தகம்னு சொன்னால் மேலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவொன்னே ஆண்டவனுடைய அருள் பெற்றவர்கள், ஆண்டவனை அடைஞ்சிக்கிட்டவங்க, ஆண்டவனை அவங்கள ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், எங்கள் இயேசுநாதர் கடவுள் அப்படின்னு சொன்னால் இந்த பைபிளுடைய ஆதார அடிப்படையில் நான் செய்யும் கிரியைகளை செய்வார், அற்புதங்கள் செய்வார், நான் அதுக்கு மேலே செய்வார்னு சொன்னால் நேராக ஒரு கபரஸ்தானுக்கு போவோம், இல்லை மையவாடிக்கு போவோம். இயேசுநாதர் என்ன செஞ்சுருக்கிறாரு, செத்தவங்களை படைச்சார், ராசரே வெளியே வான்னு சொன்னார் பைபிள் ஆதார அடிப்படையில். அப்படி இருக்கும்போது நீ சொல்லு, நீ ஆதாரத்தை எடுத்து காமிச்சிரு, யாருன்னாலும் சொல்லு, ஒரு ஆளை எழுப்பி காமிச்சு. ரட்சிக்கப்பட்டிருக்கல, கிண்டல் அடிக்கிறீல்ல எங்கள் நபிநாயகத்தை பற்றி. இப்போ நான் கேட்குறேன், கேள்வி கேட்குறேன், கிண்டல் பண்ணுறியா நீ? இஸ்லாத்தை பற்றி நீ அறியல இன்னும். எனக்கு ஃபோன் பண்ணு, நீ உன் கூட நான் பேசுகிறதுக்கு தயாரா? நான் பேசுறதுக்கு முன்னால் நீ இது செய்யணும். அதே போல் மெட்ராஸில் ஒரு ஆள், கோயம்புத்தூரில் ஒரு ஆள் கிண்டல் அடிக்கிறது, ரசூல்லா பற்றி தரக்குறவாக பேசுகிறது, அவருக்கும் இந்த இதுதான் பதில் தான், கேள்வி தான். நேராக போகலாம் ஒரு சுடுகாட்டுக்கு, ஒரு செத்தவங்களை எழுப்பி காமிரு, நான் ரசிக்கப்பட்டவன், 30 வருஷத்துக்கு முன்னாலே ரசிக்கப்பட்டவன் அப்படிங்கிறாரு ஒரு ஆள். அவர் அல்லாவை பற்றி சைத்தான்கிறாரு. அப்புறம் பேசுவோம் அவரை பற்றி, இப்போ இல்லை. அதே போல் கோயம்புத்தூரில் ஒரு ஆள், அவரும் ரசூல்லாவை பற்றி தரக்குறவா பேசுகிறாரு. ஏன் அந்த மாதிரி பேசுகிறேன்னா, 15 வருஷத்துக்கு முன்னால் நான் பேசுனது, அது இப்போ எழுதி காமிக்கிறீங்களே, 15 வருஷத்துக்கு முன்னால் பேசுனேன்னா இப்போ தான் இப்போ ரசூல்லா பேசியிருக்கீல்ல, தரக்குறவா? அதனால் கேட்குறேன், நாங்களும் இயேசுநாதரை ஏற்றுக்கிறோம், ஆனால் கடவுள் இல்லை. அல்லாஹ்வுடைய பல தூதர்களில் சிறப்பான தூதர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களில் சிறப்பான தூதர்களில் முக்கியமான தூதர்களில் ஒருவர். ஆனால் அவர் கடவுள் கிடையாது. அப்படி கடவுள் கிடையாது. அவர் எத்தனையோ அற்புதங்கள் செத்தவங்கள இல்லை, இன்னும் எவ்வளோ இருக்குது, குரானில் இருக்குது, குரானில் இருக்குது சார். அவர் செஞ்சது நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் கடவுள், அவர் வர்றாரு இந்த உலகத்துக்கு, ஆனால் அவர் கடவுளாக வரல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்மா ஓதுனவராக வர்றாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தான் வர்றாரு ஒழிய கடவுளாக வரமாட்டார். கடவுளுங்கிறது என்னன்னா, கடந்து உள்ளி இருப்பவன் அருட்பெரும் ஜோதி. அவரை யாரும் பார்க்கவில்லை, பார்க்கவும் முடியாது. பைபிளில் சில வசனங்கள் இருக்குது. அவரை யாரும் பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் இதை பார்த்தார், மயக்கம் போட்டு விழுந்துட்டார், பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பேர் இருக்காங்களே, நான் இயேசுநாதரை சந்தித்தோம், பார்த்தோம், அது இதெல்லாம் தம்பி, நான் ஒரே வார்த்தை கேட்பேன். இயேசுநாதர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். கிதியோன் பால், அது உண்மை. அப்போ இருக்கிறவங்களுக்கு வழியும் சத்தியமும், அவர் விசுவாசியான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை விசுவாசிக்கிறவங்க தான் ஜன்னத்துக்கு போக முடியும். அவரை விசுவாசிக்கிற நபியாக அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருந்தார். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆபிரகாமுக்கும் அவரும் அந்த நேரத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு மக்களுக்கு அவரை வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கார். அவரை விசுவாசிக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதே போல் எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாம் அவரை விசுவாசிக்கணும். இயேசுநாதர் உள்பட, ஆபிரகாம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்பட, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அவரை விசுவாசிச்சா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. அவர் மீது விசுவாசிக்கணுங்கிறதுக்கு ஆண்டவன் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான், எல்லா நபிமார்களுக்கும் சொல்கிறான். கடைசி என்னுடைய நபியை உங்களிடையே நான் அனுப்புவேன், அவர் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், மிசாக் நபிங்கிற ஒரு வசனத்தில். அப்படி இருக்கும்போது எங்கள் நபியை பற்றி நீ யார் பேசுகிற? உன்னுடைய அவருக்கு பற்றி தெரியுமா உனக்கு? கடவுள் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க
கடவுளுங்கிறது இருக்க நேராக வர தேவையில்லை. அவதாரம்னா என்ன? நேராக வரணும். இது அருட்பெரும் ஜோதி, நேராக வர்றதுக்கு அவனுக்கு தேவையில்லை. அதே போல் படைப்புங்கிறது என்றைக்கும் படைத்தவன் ஆக முடியாது. படைப்பு ஒரு கன்னிகை, பரிசுத்த கன்னிகை வயிற்றில் பிறந்தார். அது ஆண்டவனுடைய இது. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணால் படைக்கப்பட்டாரோ அதே போல் இவரும் ஆண்டவனுடைய ரூ, ஆண்டவனுடைய ரூன்னு எல்லாத்துக்கும் எல்லாம் ரூவில் தான் வர்றான். ரூன்னு இது படைக்கப்பட்டவங்க தான். ஆனால் அதில் ஆண்டவன் ஒரு விசேஷமாக சில பேரை செலக்டன் பண்ணுறான். கிதியோன் பால் தெரிஞ்சுக்க, தப்பான வாழ்க்கை ஒரு தடவை தான், திரும்பி வர முடியாது. எங்கே இயேசுநாதர் கடவுள் இல்லை, அவர் அல்லாஹ்வுடைய திரு தூதர், மேலும் அல்லாஹ் தான் உண்மை இறைவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். மேலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, குர்ஆன் உண்மை வேத புஸ்தகம், புனித இஸ்லாம் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பதற்கு ஆதாரமாக இந்த வலியுல்லாவுடைய பாதம் வெளியே வந்தது எவ்வாறு, எப்படி நித்திய ஜீவன் அடைஞ்சிருக்கிறாங்க, எப்படி அடைஞ்சாங்க? அப்போ இஸ்லாம் சத்திய சன்மார்க்கம் தானே, இயேசுநாதர் கடவுள் இல்லை தானே. அப்போ இயேசுநாதர் நீங்கள் சொல்கிறபடி கடவுள்னு சொன்னால் இவங்க இப்போ நம்ம முஸ்லீம் நம்ம சுன்ன ஜமாத்தை சார்ந்த இஸ்லாத்தை சார்ந்த நாதாக்கள் இந்த மாதிரி அதிசயங்கள் செய்வாங்களா? உடலோடு வாழ்வாங்களா? இல்லை, தெரிஞ்சுக்க. அதே போல் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், கடந்து உள் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு பொறுக்கி அவன் பேர் போடல, ஆனால் இந்த தலைப்பில் பேசுகிறான். அவன் எந்த ஊருன்னு தெரியல, போடுறா. ஏய், ரசூல்லா பற்றி தரக்குறவா பேசுகிறவன் நேராக நஹமது முபியான். அவன் இங்கிற தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எவ்வளோ தரக்குறவா பேசுகிறான்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஆட்கள் எல்லாம் வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு குர்ஆனுடைய வசனங்களுக்கு தப்பாக அர்த்தம் கொடுத்து, இவர் இப்படி செஞ்சார், நபிநாயகம் இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்பேற்பட்ட தப்பான காரியம் செஞ்சாங்கங்கிறான் ஒருத்தன். இது யாருன்னு சொன்னால் பேரை போடல, அவன் தலைப்பு என்ன எழுதியிருக்கான், நஹமது முபியான். ஏய், இப்போ நான் உனக்கு சொல்லிட்டா நீ யாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை தரக்குறவா விமர்சனுங்க பேசுகிறவன் யார் தெரியுமா? பொறுக்கி நாயே. என் ரசூலுல்லாஹ்வை நீ என்ன எங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தரக்குறவா பேசுறியா? இந்த தலைப்பில் நஹமது முபி இந்த தலைப்பில் ஒருத்தன் போடுறான். என்னென்னமோ குர்ஆனுடைய வசனங்களில் எடுத்து காமிச்சு அதில் ஜால்ரா கொட்டுறானுங்க ஒருத்தன் சில பயலுங்க. அவர் உண்மைதானே சொல்கிறாரு, தப்பா என் ரசூலுல்லாஹ் தப்பு செஞ்சுருந்தாருன்னா, நீ சொல்கிற வசனங்களை எடுத்து காமிச்சு தப்பு செஞ்சாங்களா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா இந்த இது எப்படி நடக்கும்? நித்திய ஜீவனை பெற்றவர்கள் எப்படி வருவார்கள் தப்பாக செஞ்சுருந்தா? ஏய், பேரை போட்டு பேச நம்பரை நான் தர்றேன், இதிலே நம்பர் தர்றேன் நான். இதில் இந்த பயான்லேயும் பேர் சொல்வேன். நான் பேரை சொல்லிட்டேன், பெங்களூரில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், என் நம்பரை அதில் நான் போடுவேன். இந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இது எனக்கு இது என் உடம்பு சரியில்லை, 81, எந்த நேரத்தில் எப்போ போவேன்னு சொல்லும்போது, ஏய் வாழ்க்கை ஒரு தடவை தான்டா, இந்த தகமது முபிங்கிற பயில ஒரு தடவை தான், மரணம் அடைஞ்சால் வர முடியாது. நீ தப்பிட்டு போகலான்னு பார்க்குறியா? என் ரசூல் வலியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறார். என் ரசூலை பற்றி நீ அவ்வளோ அவதூறாக பேசுகிற, எனக்கு எப்படி இதாவது தெரியுமா? பேரை போடுறா, பொட்டப்பையில பேரை போடு, பொட்டப்பையில பேரை போட்டு
நீ நீ யார் என்ன சொன்னாலும் தயாராக இருக்கிறவங்க கூட பேசுறது. ஆனால் நான் கேட்ட கேள்வி 2 கேள்விக்கு நீ பதில் சொல்லிடு. ஒரு கபரஸ்தானுக்கு போகணும், செத்தவங்களை எழுப்பி காமிக்கணும். காமிக்கிறியா? அவனால் முடியுமா? அப்போ பேசாத. ஏன் கூட ஃபோன் பண்ணி பேச, நான் என் ஃபோன் நம்பர் தர்றேன். இதுக்கு முன்னாலேயும் இருக்குது, இந்த இதில் இந்த யூடியூப்பில் இருக்குது என் பயான். 10-12 பயான் பண்ணியிருக்கிறேன். அதில் முதல் பயான் இந்த 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 பையன் இருக்கிறனால இது ஒன் பாலுக்கு இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். இன்னும் என்னுடைய மனது சொல்லலை. ரசூலுல்லாஹ்வை தரக்குறைவாக பேசுகிறவன் யாருங்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா நீங்கள் இஸ்லாத்தில் மறுபடியும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை எடுத்து காமிச்சிட்டு இது இப்படி அவன் அதில் ஜால்ராவ் சில பெயர் அடிக்கிறாங்க. அவர் இது அப்படி அப்படி தான் உண்மையை தானே சொல்கிறாரு. உண்மையாடா சொல்கிறீங்க? அது நீங்கள் சொல்ல உண்மைன்னா எப்படிடா செத்தோ நித்திய ஜீவன் அடைஞ்சிருக்கிறாங்க இஸ்லாத்தில்? வேண்டாம், நான் எந்த தகராறு எதுவும் இல்லை. வா, ஃபோன் பண்ணி பேசு. ஆனால் பேசுகிறதுக்கு முன்பாக உன்னுடைய விவாதத்தை நான் கூட எடுத்து காமிப்பேன். என்னன்னா நீ சொல்கிறியாப்பா, இதிலேருந்து ஏசுநாதர் கடவுள் இல்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை நான் எடுத்து காமிச்சிட்டேன். இது மாதிரி நிறைய ஆதாரம் இருக்குது. நீங்கள் சொல்லியது செப்பு. மறுபடியும் சொல்கிறேன், எவனோ சண்டை போடுறான். இதில் இன்னொரு அவர் பேர் என்ன தெரியுமா? ஆசிர் சாமுவேல் என்னது மோசஸ் அப்படிங்கிறவர் இப்போ பிரசங்கம் பண்ணுறாரு. இதுக்கு முன்னால் என்ன பேசுகிறாரு, இந்த இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் ஹவுதிகளா ஈதிகளா யார் நம்ம அவங்கெல்லாம் வழிகேடர்கள், அவங்கெல்லாம் நியாயவாதிகள் கிடையாது அப்படின்னு பேசுகிறார். இருந்தால் யார்? ஆசிரியர் சமில். சகோதர ஆசிர் சாமுவேல் மோசஸ் அவரை இதுக்கு முன்னாலே நம்ம 60,000 பேர் துடிக்க கொண்டான்களை நீங்கள் எதனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீரா? பாஸ்டர்னு நினைக்கிறேன் நீர். அதே ஈராக்கில் அவனை தூங்க போட்டீங்க. ஏன்? நீங்கள் அணுகுண்டை அமெரிக்காக்காரன் அணுகுண்டை தயாரிக்கலாமா? மற்ற நாடெல்லாம் இந்த இந்தியாவோ தயாரிக்கக்கூடாது, நம்ம பாரத நாடு தயாரிக்கக்கூடாது, எந்த நாடும் தயாரிக்க. நாங்கள் தான் சுப்ரீமாக இருப்போம். அங்கங்கே பெட்ரோலை வச்சுக்கிட்டு பெட்ரோலை இது பண்ணிவிட்டு கடைசியில் அவனை தூக்கில் போட்டு பெட்ரோலை பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ அதே போல் பெட்ரோலை பிடிச்சிட்டு ஓசியில் சாப்பிட்லான்னு சொல்லி தான் இப்போ சண்டை போடுறான். அதுக்கு இவன் இஸ்ரேல்காரன் 60,000 பேரை கொலை பண்ணுறானுங்க. இது நியாயமா? அதே போல் இன்றைக்கி என்ன 1948 47 எதுலையோ இப்போ ஹீரோஷிமா குண்டில் போய் போட்டாங்க. 2 லட்சம் பேர் சாவடித்தானுங்க. 2 லட்சம் பேர். இது நியாயமா? சவுத் கொரியா வட கொரியா போய் நடுவில் பூந்து அந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கி, அதே போல் வியட்நாம் குட்டிச்சோறு ஆக்கி 2 தென் வியட்நாம் வட வியட்நாம்னு பிரிஞ்சு, அதே போல் இப்போ இன்றைக்கி நிலைமை என்ன? இதை லிபியா அங்கே பெட்ரோலை பிடிக்கிறதுக்காக அவனை போய் கொலை பண்ணி எங்கெங்கெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீங்க. நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறோமா? அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறதுக்கு நாங்கள் பார்க்குறோமா? இதே இப்போது ஆசிர் சாமுவேல் மோசஸ் சார், நான் ஒரே ஒரு இதன்கள் மேலே இவ்வளோ தூரத்துக்கு அன்பு வைக்கிறீங்களே, இந்த இதில் ரஷ்யாக்காரன் போய் இது செய்கிறானே, அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது எந்த ஊர்? அது ரஷ்யாவில் இருக்கிற ஊரில் போய் பாம்பு போட்டு ரஷ்யாக்காரன் அழிக்கிறாப்பிலையே, அந்த அங்களும் யூதர்கள் தானே. ஜெலன்ஸ்கி உடைய ஆட்கள் நாட்டை வேலை
அதை மட்டும் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? सगोदर हम इसके अब बोलता हूँ ना, உங்களுக்கு நான் சேலஞ்ச் தான் பண்ணுறேன். நான் நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு சொன்னால் நேராக போகலாம் சுடுகாடு ஒரு இதுக்கு. நீங்கள் ஆதாரத்தை எடுத்து காமிச்சிருங்க. நீங்கள் செத்தவங்களை ஒரு ஆளை நீங்கள் எழுப்பி காமிச்சுட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். யார்? ஆசிர் சாமுவேல் மோசஸ். இந்த பயானை நீங்கள் சகோதரர்களே, முஸ்லிம் சகோதரர்களே, அல்லா தாலா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான்னு சொன்னால், புனித இஸ்லாம் அல்லாவினால் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களாக நம்மளை படைத்திருக்கிறான். மேலும் சொர்க்கத்தாடிய கூடிய ஒரே கூட்டம் என்னுடைய உம்மத்துமார்கள் 72 கூட்டமாக 73 கூட்டமாக இதில் 72 கூட்டம் நரகத்துக்கு போகும். ஒரே கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு. இந்த சொர்க்கத்தாடியக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்களாகவும், மேலும் உண்மை அல்லாவை விசுவாசிக்கிறவர்களாகவும், மேலே ஈமான் கொண்டவர்களாகவும், நாயகம் சொல்ல இறுதி நபிங்களை ஏற்றுக்கொண்டவர்களாகவும், குரானும் உண்மை வேத புத்தகத்தை ஏற்றுக்கொண்டு பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். இதை எடுத்து 4 பேருக்கு, இந்த பயானை எடுத்து 4 பேருக்கு சொல்லுங்கள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? அல்லாவை பற்றி, அதாவது அல்லாஹ் இருக்கிறப்பலே என்ன இருந்தாலும் சொல்லியிருக்கான்னு சொன்னால், அல்ல என்னமோ நான் மறந்துட்டேன். வேண்டாம், நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். அதை நான் தயார் பண்ணல. கேட்டதுக்கு எங்கள் இதில் பைபிளில் அப்படி தான் எழுதியிருக்குது அப்படிங்கிறார். இருந்தால் ரட்சிக்கப்பட்டவர் எங்கே சொல்ல, எங்கள் செத்த பணத்தை எழுதி காமிச்சிங்க. வேறு இதோடு நிறுத்திக்கிறேன். இன்னும் மலாயகத்துக்கு சொல்லுவோம். 4 நபி யாய் விழுதி நாமன்னு சொல்லி வழி தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். निकाल ये कर दाल भाई। नहीं ना